இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ரூபாய் 1000 பார்த்தீங்கன்னா இன்று தகுதியான பெண்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்பட உள்ளது. இந்த பணம் உங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்திருக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணால் போதும், உடனடியாக அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கலன்னு சொல்லிட்டு உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஃபஸ்ட்டு மகளிர் உரிமை தொகைக்கான உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்த்துவிட்டு, இந்த அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கலன்னு சொல்லிட்டு பேங்க் பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு KMUT-TNGOV சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்கக்கூடியதுன்னா ஃபஸ்ட்டு உடனே KMUT.TN.gov.in ஒரு வெப்சைட் ஷோக்கும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே அதிகாரிகள் உள்நுழைவு, பொதுமக்கள் உள்நுழைவு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பொதுமக்கள் உள்நுழைவு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு OTP அனுப்பும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. உங்களோட ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட OTP வரும். அந்த OTP நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு அடுத்ததாக கேப்சர் கோடு இருக்கும், அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சமர்ப்பி கொடுத்தோன்னே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஃபோட்டோ, நேம், ஆதார் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த், இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்ததாக மகளிர் உரிமை தொகைக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய நேம், முகவரி, கைபேசி எண், குடும்ப அட்டை எண் எல்லாமே இருக்கும். கடைசியாக விண்ணப்பம் செய்யாதவர் தங்களின் ஆதார் எண் தரவுப்பட்டியல் இல்லைன்னு வருது. நான் அப்ளை பண்ணாதால் இந்த மாதிரி ஷோ ஆகுது. நீங்கள் அப்ளை பண்ணி பணம் வராமல் இருந்தால் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுன்னு வரும், அல்லது உங்களுக்கு என்ன காரணத்தினால உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை நிறுத்தப்பட்டுன்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். அடுத்ததாக உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுது என்பதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஒரு நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்தாலே உங்களுடைய பேலன்ஸ் உங்களுக்கு எஸ்எம்எஸில் வந்துடும். இதற்கு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மொபைல் ஆப் மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இல்லை சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு பேங்க் பேலன்ஸ் செக்குன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. பேங்க் பேலன்ஸ் செக் ஆல் என்கொயரின்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப் செலக்ட் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் ஒரு 10 MB தான் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆன பிறகு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணும். இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் அண்ட் ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜில் வந்து அவ்வளோ SMS ஆப்ஷன் அவ்வளோ கொடுத்துட்டு டேட்டா கலெக்ஷன் வந்து நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் பேலன்ஸ் செக்னு ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். EMI கால்குலேட்டர், SMS பேங்கிங், நெட் பேங்கிங் நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பேங்க் பேலன்ஸ் ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கு முன்னாடி செலக்ட் பேங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் என்ன பேங்க்கு பேலன்ஸ் செக் பண்ண போகிறீங்களோ உங்களோட பேங்க் எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் எல்லா பேங்க்கோட நேமும் இருக்கும். நான் வந்து கனரா பேங்க் செக் பண்ணுறதால கனரா பேங்க் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பேங்க் பேலன்ஸ் செக் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். அலோ பேங்க் பேலன்ஸ் என்கொயரி இருக்கும். அலோ கொடுத்துட்டு பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணுறது, மினி ஸ்டேட்மெண்ட்ஸ் செக் பண்ணுறது, கஸ்டமர் கேர் 3 நம்பர் இருக்கும். பேங்க் பேலன்ஸ் செக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். ஒரு 2 ரிங் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கால் வந்து டிசேபிள் ஆகிடும். டிசேபிள் ஆகிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SMS மூலமாக உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு SMSலேயே வந்து சென்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அவைலபிள் பேலன்ஸ் சொல்லிவிட்டு டேட் சொல்லிட்டு டைமும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி பேங்க் பேலன்ஸ் செக் பண்ண பிறகு மினி ஸ்டேட்மெண்ட் வேணால் அதற்கான நம்பர் இருக்கும். கால் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 2 ரிங் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிட்டு உங்களுடைய மினி ஸ்டேட்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு SMS மூலமாக வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி கனரா பேங்க் மட்டும் இல்லாமல் எந்த பேங்க் வேணாலும் நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மிஸ்டு கால் பேங்கிங் தான். இப்போ நான் IDFC பேங்க் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி பேங்க் பேலன்ஸ் செக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பேங்க் பேலன்ஸுக்கு வந்து இது நம்பர் சேஞ்ச் ஆகும். மினி ஸ்டேட்மெண்ட்டுக்கான நம்பரும் சேஞ்ச் ஆகும். இந்த நம்பருக்கு நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்தாலே போதும். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே SMS மூலமாக உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு SMSயில் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு டவுட் வந்ததுன்னா